இந்த டோர்னமெண்ட்டில் செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்க. இங்கே மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேகேசிசி கீழோக்கட்டை வர்சஸ் திருமயம் சிசி. இங்கே வந்து டாஸ் வின் பண்ண கீழோக்கட்டை வந்து ஃபீல்டிங் வந்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னே சொல்லலாம். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. கதிர் ஷேக்கில் இருக்க போகிறாரு. நான் ஷேக்கிங் எண்ணில் மாமுண்டி, பவுலிங் எண்ணில் ரஞ்சித். பவர் பிளே ஃபஸ்ட்டு பால் இங்கே ஓவர்தக்கிலேருந்து டிஃபென்ஸுக்கு போனார். கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் மாமுண்டி ஷேக்கில் கனெக்ட் பண்ணார். ஆனால் ஃபீல்டர்கிட்ட இங்கே பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன் டேஷ் பால். ஆனால் இங்கே போக ஆனால் பவுண்டரி லைன் கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா எஸ்ங்க. இந்த பவர் பிளேங்கிற காரணத்தினால ஒரு 4 இங்கே கதிர் பேட்லேருந்து ஒரு முதல் நாள் எடுத்துகிட்டு வராரு இந்த மேட்ச்சில். ஃபோர்த் ஒன் ஆனால் இங்கே நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டு குயிக்காக போச்சு. கரெக்டாக பிடிச்சிருக்காரு. இங்கே 4 அடிக்க விட்ட பேட்ஸ்மேனை அடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு கம்பேக் பார்க்க முடிச்சு ரஞ்சித்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஒன் டவுனில் தமிழ் ஸ்ட்ரைக்கில் குயிக்கர் ஒன்றுங்க. ஸ்டெம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு அட்டாக்கிங் பால் இங்கே லெக் பை மூலியமா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சாரு. ஆனால் ஸ்டெம்ஸை காட்டியிருந்தாருங்க. ஆனால் இங்கே விக்கெட்டு இந்த ஓவரில் ஒரு 2வது விக்கெட்டு போல்டு மூலியமாக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே மாமுண்டி விக்கெட்டை ரஞ்சித். இங்கே ஒரு ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி 7 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறாங்க பவுலிங் என்ன தினேஷ். ஒரு செகண்ட் ஃபஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணார். கொஞ்சம் பிஃபோர் லென்த்தே குத்திருந்தாரு. ஆனால் அது கேப்புங்க. ஃபீல்டர் உள்ள வச்சுருந்தாங்க. இங்கே 4 இங்கே செகண்ட் ஓவரை இங்கே 4ஓட வெல்கம் பண்ணுறாரு இங்கே தமிழ். செகண்ட் ஒன் எந்த பக்கமாக பேட்டை விட்டார். ஆனால் அது கேப்புங்க. இங்கே பவுண்டரி இங்கே பேக் டு பேக் 2 4 இங்கே தமிழ் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் நல்லா ஷாட்டுங்க. நல்ல கனெக்ட் இருந்துச்சு. ஆனால் இங்கே கிளியர் பண்ணிருங்க 6 இந்த டோர்னமெண்ட்டில் 2வது 6. அதாவது தமிழுக்கு முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஒரு ரிவர்ஷிப் திரும்பினாரு. ஆனால் இங்கே பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பருக்கு லாஸ்ட் ஒன் ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே ஃபீல்டர் உள்ள வச்சுருந்துருக்காங்க. சரியான்னு பார்த்தா இல்லைங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். அங்கே ஒரு சிறந்த ஃபீல்டிங் த்ரோ 3 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் ரீபால் நியூ பேட்ஸ்மேன் வந்து செல்லப்பன் ஸ்ட்ரைக்கில் சரியான ஹைட்டுங்க. ஆனால் அங்கே சரியான கேட்சும் கூட. இங்கே விக்கி பேர் மறைச்சிட்டாங்கண்ணா. ஏன் நல்ல டேக்கனுங்க. இங்கே செல்லப்பன் விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் இங்கே 2 ஓவருக்கு 25 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி போன 3 விக்கெட் லூஸ் பண்ணி போன ஓவரில் ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே திருமயம் பேட்ஸ்மேன்ஸ் 3வது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை பிரதீப். ஒரு செகண்ட் ஃபஸ்ட் ஒன் திரும்பினாரு. ஆனால் இங்கே லெக் பை மூலியமா ஒரு சிங்கிள். இங்கே செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் அந்த பாலா ஸ்ட்ரைக்கில் பவுலர்கிட்டே டாட் பால். தேர்ட் ஒன் அங்கே லெக் பை மூலியமா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பு கண்டிப்பாக 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 2 ரன் லாஸ்ட் ஓவர் ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணாரு. அது குயிக்காக போயிடுச்சுங்க. கேப்பு பவுண்டரியான்னு பார்த்தா ஸ்டாப். 2 ரன் லாஸ்ட் ஒன் ரீபாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு நேரம் பவுண்டரிங்க. இங்கே லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே தமிழ். நல்ல ஷாட்டுங்க. இங்கே 3 ஓவருக்கு இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே திருமயம். இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் அண்டில் விக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஓவர்தக்கில் இருந்து இங்கே ஃபஸ்ட் ஒன் காற்றுமே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டில் தான் அடிக்குது. இங்கே பேட்ஸ்மேனே மூவ் பண்ணிட்டாரு. இங்கே விக்கெட்டுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் டிஃபென்ஸ்க்கு போயிருக்காங்க. 1 2 பார்த்தா 3 ரன்னுக்கு ஒரு ட்ரை. நாங்கள் 2 ரன் ஒரு விக்கெட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பர்ஸ்க்கு நேரம் கனெக்ட் பண்ணார். இங்கே எக்ஸ்ட்ரா கவரில் நல்லா ஸ்டாப்புங்க. 2 ரன் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை பெறுமா. நல்ல டேக்கனுங்க. இங்கே ரஞ்சித் இங்கே நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே தமிழ் விக்கெட்டை. ஆனால் இங்கே நல்ல பேட்டிங்க தமிழ். ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. இங்கே நல்ல பிளே.
லாஸ்ட் 2 மோர் நியூ பேட்ஸ்மேன் தான் சந்திரசேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லாஸ்ட் ஒன். சிங்கிள். இங்கே 4 ஓவருக்கு 6 விக்கெட் லூஸ் பண்ணி 42 ரனுக்கு ஆடிருக்காங்க. 43 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல ஓவருங்க விக்கி லாஸ்ட் ஓவரையும் 6 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. இங்கே சரவணன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் யோகேஷ். இங்கே பவுலிங் எண்டில் ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி செல்லப்பன். போன மேட்ச்சில் அவருக்கான ஒரு ஓவரை வந்து மெய்டன் ஓவராக பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் பார்ப்போம். இங்கே செகண்ட் ரவுண்டில் இருக்கும். இங்கே ஒருத்தக்கில் நீங்கள் பவர் பிளே ஃபஸ்ட் பால் சரவணன் ஸ்ட்ரைக்கில் லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன். கேன் ஃபார் கேட்ச் ஆனதாங்க ஃபீல்டர் கையிலே. இங்கே விக்கெட்டுங்க. இங்கே 2வது பாலில் மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே சரவணன் விக்கெட்டு. தேர்ட் ஒன். 1 டவுனில் நியூ பேட்ஸ்மேன் ராம்நாத் ஸ்ட்ரைக்கில் கேன் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் ரைஸ் ஆன் த பால். நல்ல டேக்கனுங்க. இங்கே பேக் டு பேக் 2 விக்கெட்டு. அடுத்தடுத்து விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இங்கே நல்ல பவுலிங்க செல்லப்பன். இங்கே நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரதீப் ஸ்ட்ரைக்கில். இங்கே ஹார்ட்ரி விக்கெட் ஆன் பவுலர் செல்லப்பன். பாலரை கிளியர் பண்ணிருச்சு. இங்கே சிங்கிளாக மாறுது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யோகேஷ் ஸ்ட்ரைக்கில் கீழே இங்கே பைஸில் ஒரு ரன் ஓடிட்டாங்க. இங்கே சிங்கிள். போன பால் ஒயிட். இங்கே ரீபால். லாஸ்ட் ஒன். டேஷ் பால் லோ டேஷ் பால். ஆனால் அங்கே இங்கே 1 பவுன்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காருங்க. இங்கே நல்லா ஸ்டாப்பு. எடுத்துறதுக்குள்ளே இங்கே 3 ரன்ஸுங்க. ரன்னிங் விட்டு இந்த விக்கெட் குயிக்காக இருந்திருக்காங்க. 3 ரன்ஸ். இங்கே ஒரு ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே நல்ல ஓவருங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே செல்லப்பன். செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங்கில் சந்தோஷ் பவர் பிளே கம்ப்ளீட். என்ன செட் 4 பேரோட லைன் எடுத்துட்டு வந்தாரு. ஆனால் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே மாற்றிருக்காங்க. இங்கே ரீபால். போன பால் வைடுங்க. சரியான ஹைட்டு. ஆனால் அங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலா பவுண்டரியும் போகல. ஓவர் த்ரோல இங்கே குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே 3 ரன்னுங்க. மொத்தம் 3 ரன்னாக மாறி இருக்கு. நல்ல ட்ரைங்க பாலா. தேர்ட் ஒன். ரவுண்ட் விக்கெட். ஆனால் இங்கே கீழே வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். விக்கெட் போய் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை. கேட்சான்னு பார்த்தா இங்கே இல்லைங்க. இங்கே 2 பேரும் நீயா நானாங்கிற மாதிரி நின்றுட்டாங்க. கேட்ச் ட்ரா பண்ணி அது 1 பவுன்ஸில் பவுண்டரியில் எனக்கு கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 4 யோகேஷ் பேட்டில் இருந்தும் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இங்கே கீப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. க்ளோஸில் போயிருக்காங்க. ஷாட்டுங்க. கேப்பு ஆனால் மாறும். 2 ரன். லாஸ்ட் 2 மோர். 2 வந்துருக்கு. டவுன் த விக்கெட்டு. ஆனால் அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே சிங்கிள். 2 பால்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் பாலாக போன பால் தான். இங்கே 2 ஓவருக்கு இங்கே 19 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கேகேசிசி கீழக்கோட்டை. இன்னும் 12 பந்துக்கு 24 ரன் தேவையாக இருக்குது. இங்கே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. பவுலிங் இல்லை சுதாகர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒரு ஃபஸ்ட்டு பால். நல்ல பிளேங்க. இங்கே ஒரு கட்டுக்கு போயிருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஒன். ஒய்டு ப்ளஸ் 1 ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2 ரன். இங்கே செகண்ட் ஒன். யோகேஷ் ஸ்ட்ரைக்கில் ஒலட்டி கனெக்ட் பண்ணாரு. ஆனால் தேர்ட் ஒன். இந்த விக்கெட். ஆனால் இங்கே கேட்ச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் கேட்ச் ட்ராப்புங்க. ஒரு காஸ்ட்லி கேட்ச் ட்ராப்பு. அங்கே 2 ரன் ஓடிருக்காங்க. ஆனால் இங்கே அம்பையர்ஸ் பார்த்து கொடுப்பாங்க. இங்கே 2 ரன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாலும் நல்லா சேஃபுங்க. இங்கே கதிர். நெக்ஸ்ட் ஒன். டவுன் த விக்கெட்டு. ஒரு டேஷ் பால். ஆனால் இங்கே கேப்புங்க. இங்கே நல்ல ஸ்டாப்பு கதிர். லாங் ஆஃப் ஒயிட்டில் இருந்தார். ஆனால் இங்கே குயிக்காக வந்துட்டார். இங்கே 2 ரன். அகேன் ஒரு டபுள் இங்கே யோகேஷ் பேட்லேருந்து. லாஸ்ட் 2 மோர். அதில் வந்து டவுன் த விக்கெட்டு. ஆனால் இங்கே குயிக்காக போயிடுச்சுங்க. நேருக்கு நேரு. இங்கே நல்ல ஸ்டாப் கதிர். அதுவும் 2ஆக மாறி இருக்கு. இங்கே அகேன் ஒரு டபுள் யோகேஷ் பேட்லேருந்து. இங்கே லாஸ்ட் ஒன். இங்கே வந்துங்க. இங்கே பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பருக்கு டாட் பால் அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில்.
இங்கே 3 ஓவருக்கு 30 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க இங்கே கேகேசிசி கிலோ கட்டி 6 பந்துக்கு 13 ரன் தேவையாக இருக்குது. இங்கே பேட்ஸ்மேன் டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே 6க்கு 13 தேவை. இங்கே பவுலிங் எண்ணில் யாரை எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். இங்கே பவுலிங் எண்ணில் பாலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி. ஃபஸ்ட் ஒன் ரீபாலுங்க ஒரு திக்கிலேருந்து கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது கேப்பு இங்கே 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கையில் எடுத்துடுறதுக்குள்ள இங்கே ரன் அவுட்டுங்க. இங்கே 2 ரன் ஒரு விக்கெட்டு. இங்கே நல்லா ஆடி கொடுத்துருந்த பேட்ஸ்மேன் இங்கே யோகேஷ் விக்கெட்டை ரன் அவுட் மூலியமாக லூஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே நல்ல பேட்டிங்க. 2 ரன் ஒரு விக்கெட். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் 5க்கு 10 தெளிவான பந்து. இங்கே ஒரு ஆஃப் கட் வேரியேஷனில் வெளில குத்தி உள்ளே திருப்பி இருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் வந்து கீழே. ஆனால் அங்கே நல்ல கீப்பிங்க. எவ்வளோ வச்சு எண்டு மாதிரி இருக்காங்க ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி. ஃபோர்த் ஒன் தெளிவான பந்து. இங்கே லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பாலுங்க. 2 பந்துக்கு 10 ரன் தேவை. மேட்ச் பாலாக இருக்கும். இங்கே அப் டு ஸ்டெம்ஸுக்கு மேலே இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் பந்துங்க. இங்கே டாட் பால் அட் எண்ட் ஆஃப் தி ஓவரில். அதோட அந்த மேட்சை இங்கே திருமயம் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல பிளேங்க. இங்கே நல்ல பிளே 2 டீமுமே.